அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை, என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து ப்ராமிஸ் பண்ணிட்டார். என்னுடைய சமாதானத்தை, உலகம் தருகிற சமாதானம் போல அல்ல என்னுடைய சமாதானம், உலகத்தினுடைய சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய அமைதியே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறேன். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யோவான் நற்செய்தி 14:27 சொல்லிவிட்டு சென்று விட்டார் ஆண்டவராகிய கடவுள். ஆனால் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கான வழி கொலோசியர் 1:20 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தமே அந்த சமாதானத்தை நமக்கு அருளி செய்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படுகின்ற பொழுது, சுத்திகரிக்கப்படுகின்ற பொழுது, நீதிமானாய் மாற்றப்படுகிறது, இரத்த கோட்டைகள் மறைக்கப்படுகின்ற பொழுது, அந்த இரத்தத்தையே உணவாய் உட்கொள்கின்ற பொழுது, இரத்தத்தால் அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது, அந்த இரத்தம் உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கும். ரோமர் 14:17 பிரகாரம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினால் பரிசுத்த ஆவியை பெறுகின்ற பொழுது அந்த அமைதி நமக்குள் வருகிறது. 1 கொரிந்தியர் 13:10 வாசிக்கிறோம். நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது மறைந்து போகும். நிறைவானது எது? கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தையை நம்ம நோக்கி வருகின்ற பொழுது, அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் சமாதானத்தை கொடுக்கிறது. உன்னதத்தில் உள்ள கடவுளை நம்முடைய வாழ்க்கையினால் மகிமைப்படுத்த பூவுலை உள்ளவர் யாவரும் அமைதியை பெற்றுக்கொள்வார் என்ற வார்த்தையின்படி பிரியமானவர்களே, கடவுளுடைய மகிமையை நாம் படுத்துகின்ற பொழுது கடவுள் நமக்கு அந்த அமைதியை கொடுக்கிறார். இத்தகைய அமைதியை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ்வோம், சமாதானமாய் இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.